போங்கப்பா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெவில் மே கையில் எபிசோட் 6. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரெல்லாம் நம்ம கேப்டன் தான். அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அது மூலிமா கொஞ்சம் அவர் மென்டல் ப்ரெஷரில் ஆயிடுறாரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தேடியே. அப்புறம் இதனால் அவர் நம்ம கேப்டனாக வந்து சோகமாயிடுறா. அவங்க அப்பாவை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து கதை வழியாக ஓட்ட வழியாக எட்டி பார்த்துருக்கா என்ன பண்ணுறாங்கன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு கையை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அது பார்க்க வந்து ஒரு டீமன் கை மாதிரி தெரியுது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு பையன்கிட்ட வராங்க. அந்த பையன் வந்து ஒரு கையில் ஒரு புக்கு வச்சுருக்கான். இவன் தனியாக விளையாண்டுருக்கும்போது இவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து வந்து அடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவன் சாப்பிடும்போது இவனை சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கும்போது காற்று வந்து ஒரு பக்கம் வீசும். அப்புறம் பார்த்தா அது ஒரு போர்ட்டல் மாதிரி தெரியும். அந்த இடத்துலேருந்து 2 பேர்த்துக்குமே வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த பையனும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடுவான். அங்கே பார்த்தா இன்னொரு உலகம் இருக்கும். அந்த உலகம் வந்து கொஞ்சம் ஏர் பொல்யூஷன் ரொம்பவே இருக்கும். அதனால் சுவாசிக்க கூட முடியாது. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அந்த மான்ஸ்டர்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு கையை வந்து பிடிச்சி இழுத்து அவனை காப்பாற்றிடும். அப்புறம் கண் முழிச்சு பார்ப்போம். அப்புறம் அங்கே ஒரு மான்ஸ்டர் வந்து கையை காட்டி எழுப்பிவிட்டு அப்புறம் அவங்க அம்மாகிட்ட கூப்பிட்டு போகும். அப்போ அவங்க அம்மாவும் வந்து ஏற்றுப்பாங்க அவனை. அப்புறம் நம்ம கேப்டனும் சரி, இந்த பையனும் சரி தனித்தனி வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. இவன் வந்து மான்ஸ்டரோட கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுருப்பான். அதே மாதிரி இவளும் வந்து அவளோட ஃப்ரெண்டோட தனியாக சண்டை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன விளையாட்டுலாம் பண்ணிக்கிட்டு விளையாண்டுருப்பாங்க 2 பேரும். ஒரு கட்டத்தில் இவங்க விளையாண்டுருக்கும்போது இவன் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி இவனை கண்டுபிடிப்பான். அதை வச்சு கொஞ்சம் சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்ருப்பான் சின்ன வயசில். அதுக்கப்புறமா இவளோட ஜாலியாக மான்ஸ்டர் கொல்ற மாதிரி ஒரு கேமை விளையாண்டுக்கிட்டு இவளும் நம்ம கேப்டனும் வந்து விளையாண்டுருப்பாங்க. இந்த மான்ஸ்டர் உலகத்தில் இருக்கிற பையன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா டீமன் கிங் இருக்கிற இடத்துக்கு போயிடுவான். அங்கே போன உடனே இவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போய் ரொம்ப இரும்பிக்கிட்டே கிடப்பா. நம்ம கேப்டன் என்ன பண்ணுவான்னா வந்து விளையாண்டுருக்கும் போது கண்ணை உடச்சிடுவா. அதனால இவள் வீட்டுக்கு வந்து திரும்ப எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு கன் எடுப்பா. அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு வேம்பயராக மாறி இருப்பார். நம்ம கேப்டனோட அம்மா வந்து சாப்பிட்ருவான். ஒரு செகண்டில் வந்து இவ்வளோ கொள்ள வரும்போது இவ தடுத்து அப்புறம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அவங்க அப்பாவும் செத்துடுவான். இவன் மட்டும் தனியாக இருப்பா நம்ம கேப்டன். அப்புறம் மறுபடியும் மான்ஸ்டர் இடத்துக்கு வராங்க. இனிமேல் ஒருத்தரும் சாகக்கூடாது. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா ஒரு டிவைஸ் மாதிரி கண்டுபிடிப்பான். அந்த டிவைஸ் வந்து ஒரு போர்ட்டல் கிட்ட கொண்டு போகும். அங்கே வந்து என்னமோ ரேடியேஷன் மாதிரிலாம் மாற்றி அந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவான். அது பார்த்தா அவன் பழைய இடத்துக்கு வந்த பூமிக்கு வந்து திரும்ப வந்துடுவான். அந்த குட்டி பையனே கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காட்டுவாங்க. இந்த மான்ஸ்டர் எல்லாம் பூமிக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் இவன்லாம் வந்து நல்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பூமிக்கு கொண்டு வர இன்னொரு கட்டத்தில் நம்ம கேப்டன் வந்து கெட்ட மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருப்பா. அப்படி ஒரு கட்டத்தில் வந்து இந்த நல்ல மான்ஸ்டர் எல்லாமே வந்து நம்ம கேப்டன் கிட்ட மாட்டிப்பாங்க. கேப்டனும் நீ ஏன் ஹியூமன் மாதிரியே இருக்க, எங்களுக்கு இது மாதிரி சேஃப்டி வேணும், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். சரி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தா அந்த போர்ட்டல்லேருந்து பெரிய மான்ஸ்டர் வந்து இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கோம். இதை பார்த்தா அந்த டார்காம் ஸ்குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய மான்ஸ்டர் எல்லாத்தையும் வந்து சுட்டு பொசுக்கிடுவாங்க அந்த ஹியூமனை தவிர. அப்புறம் நம்ம கேப்டன் என்ன பண்ணுவான்னா ஒரு பெரிய கிரைண்ட் எடுத்து அந்த மான்ஸ்டர் கிட்ட விடுவா. அந்த மான்ஸ்டர் முழுங்கின அடுத்த செகண்ட் வெடிச்சிடும். வெடிச்சதுக்கப்புறமா அந்த இடமே வந்து ஒரு பிளாஸ்ட் ஆயிரும். இதை பார்த்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு கொடூரத்தனமான சிரிப்பான். அப்புறம் இந்த மாதிரி இவங்களாம் போட்டு தரணும்னு சொல்லி ஒரு போர்டில் வந்து பிளான் எழுதி வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ரேபிட் முகத்தை எடுத்து அவன் முகத்தையும் அவனே தைச்சிப்பான். ஸோ கைஸ், உங்களை மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா இவன் பண்ணுறது வந்து தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன், இந்த டார்காமை பழி வாங்குறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ கைஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அனிமிலாம் வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அனிமி வேணும்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.